Hello everyone, welcome to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல நம்ம 9th standard science unit 14 acids, bases and salts இந்த லெசனோட book back answers பார்க்க போறோம். previous வீடியோல இந்த லெசனோட full detailed explanation தமிழ்ல explain பண்ணி previous வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் அந்த வீடியோவை பாருங்க. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது full and full book back answers தான். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். First Roman letter, choose the correct answer. First one, zinc plus 2HCl gives ZnCl2 plus dash. So மேல arrow போட்டிருக்காங்க. So இந்த gas form அப்படின்னு அர்த்தம். இது என்னன்னா மெட்டலோட ஆசிட் சேரும்போது மெயினா வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ ஃபார்ம் பண்ணும். கரெக்டான ஆன்சர் H2. ஓகே, H2. செகண்ட் ஒன், ஆப்பிள் contains malic acid, orange contains dash. citric acid இல்ல, ascorbic acid. orange ascorbic acid. So tabular column இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க, அதுல செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். Acids in plants and animals are organic acids, whereas acids in rocks and minerals are inorganic acids. So plants and animals இந்த living things ல இருந்து எடுக்கிற acid organic acid சொல்ற மாதிரி rocks and minerals ல இருந்து எடுக்கிற acid வந்து inorganic acid அப்படின்னு சொல்லுவாங்க. Fourth one, acid turns blue litmus paper to red. ரெட் கலர்ல மாத்தும். ஏன்னா நம்ம சொன்னோம் ஆசிட் வந்து கொஞ்சம் டேஞ்சர் இல்லையா, மேல பட்டா வந்து நம்மளுக்கு ஸ்கின் எஃபெக்ட் ஆகும். ஸோ ரெட். ஸோ ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட்டா மாத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஒன், சின்ஸ் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பைகார்பனேட் ஆர் பேசிக், they react with acids to give salt and water with the liberation of. So ஒரு மெட்டல் கார்பனேட்டோ இல்ல மெட்டல் பைகார்பனேட்டோ பேசிக்கா இருக்கு. ஓகேவா? ஏன்னா அது ஆசிட் கிடையாது, பேசஸ். ஸோ இது ரெண்டுமே ஆசிட் கூட சேரும் போது சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். பட் என்ன கேஸ் வந்து அதுல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CO2 கேஸ், கார்பன் டை ஆக்சைடு. Next one, sixth one, the hydrated salt of copper sulfate has dash color. So நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா, ப்ளூ கலர் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு போட்டு ஒரு பிக்சர் இருக்கும். அதுல என்ன கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், second Roman letter, answer briefly. First question, classify the various type of acids based on their sources. ஸோ எந்த சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஆசிட் கிடைக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஆசிட வந்து அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத சொல்லணும். சோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துப்போம், லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து கிடைக்கிறது வந்து ஆர்கானிக் ஆசிட், நான் லிவிங் மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் ராக்ஸ்ல இருந்து கிடைக்கிறது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இ புக்ல வந்து 163 இருக்கு. பட் உங்க புக்ல என்ன பேஜ் நம்பர்ன்ற ஐடியா இல்ல. 14.1.1 இதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுல A1 பேஸ்ட் ஆன் த அப்படின்னு இருக்கு, பேஸ்ட் ஆன் தேர் சோர்சஸ். ஸோ அதுல இந்த ஆர்கானிக் ஆசிட்ல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும், எக்ஸாம்பிள்ஸ் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதலாம். ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னா ஆசிட் present in plants and animals, living things are called organic acids. Example, formic acid, acetic acid. Inorganic acid வந்து acids prepared from rocks and minerals or inorganic acids or mineral acids. Example, HCl, HNO3, H2SO4. Hydrochloric acid, nitric acid and sulfuric acid. So இது வந்து செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது ஆர்கானிக் ஆசிட். செகண்ட் क्वेश्चन, uses of acids கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चनல எனி 4 uses கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும், 14.1.3ல இருக்கும். இதுல இந்த uses of acids, இங்க sulfuric acid is called king of chemicals இருக்கு இல்லையா. ஸோ இங்க ஆரம்பிச்சு இதுல இருந்து
இது வரைக்கும் உங்களுக்கு எந்த யூசஸ் வந்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசஸ் எனி ஃபோர் யூசஸ் வந்து நம்ம எழுதலாம். இதுக்கு வந்து செகண்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதலாம். இது 14.1.3 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ்ல இருக்கிறதுல ஆக்சுவலி இங்க 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல எனி 4 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். செகண்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் क्वेश्चन. செகண்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चन. செகண்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா give the significance of pH of soil in agriculture. So விவசாயத்துல வந்து சாயிலோட pH வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து டைரக்டா புக்ல இல்ல, அதனால நான் எழுதி வச்சிருக்க ஆன்சரை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான். In agriculture, the pH of soil is very important. Citrus fruits require slightly alkaline soil, while rice requires acidic soil and sugarcane requires neutral soil. So ஒவ்வொரு டைப் ஆஃப் கிராப்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் தேவைப்படுறதுனால pH ஆஃப் த சாயில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆல்கலைன் சாயில் வேணும்னு சொல்லியாச்சு. அதை கொண்டு போய் நம்ம அசிடிக் சாயில வச்சு அந்த மரம் வரவே இல்லை, அந்த செடி வரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சுகர் கேனுக்கு நியூட்ரலா இருக்கணும், அதை கொண்டு போய் அசிடிக் சாயில வச்சுட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால pH ஆஃப் த சாயில் வந்து அக்ரிகல்ச்சர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது வந்து செகண்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் இப்ப நம்ம பார்த்தோம். செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபோர்த் क्वेश्चन. வேரியஸ் யூசஸ் ஆஃப் அக்வா ரெஜியா. சோ அக்வா ரெஜியா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, சில மெட்டல்ஸ் வந்து ஆசிட்ல கரையாது. சோ அந்த மாதிரி மெட்டல்ஸ வந்து கரைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 ஆசிட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதுதான் வந்து 2 ஆசிட் மிக்ஸ் ஆகுது இல்லையா, அதுதான் அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா HCl-ம், அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 3 பங்கு இருக்கு அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் 1 பங்கு இருக்கும். சோ இதுதான் வந்து காம்பினேஷன் தான் அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 14.1.4 இந்த பார்ட்ல இருக்கு அக்வா ரெஜியா. சோ அக்வா ரெஜியாவோட யூசஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நீங்க அக்வா ரெஜியா அப்படின்னா என்ன எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, யூசஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். சோ இந்த 14.2க்கு மேல யூசஸ் ஆஃப் அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்கு. சோ இது செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபோர்த் क्वेश्चनக்கான ஆன்சர். செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபோர்த் क्वेश्चन. செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபிஃப்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா, சோ இதுவுமே உங்களுக்கு டைரக்டா புக்ல இல்லாத क्वेश्चन கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? சோ ஆன்சர் இருக்கு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு இன்னும் எக்கச்சக்கமான யூசஸ் இருக்கு. நீங்க இது 2 எழுதுனீங்கன்னாவே போதும். அந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டி 5க்கு மேல இருக்கு பாத்தீங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். சோ இங்க இருந்து அதோட இன்னொரு நேம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். It is used for plastering bones. It is used for making cast for statues. So இது வரைக்கும் செகண்ட் ரோமன் லெட்டர்ல 5th क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ரோமன் லெட்டர்ல 6th क्वेश्चन. 2 acids A and B are given. 2 ஆசிட் வந்து நமக்கு கொடுக்கறாங்க, பேர் சொல்லாம A B அப்படின்னு கொடுக்கறாங்க. Acid A gives 1 hydrogen ion per molecule of the acid in solution. Acid B gives 2 hydrogen ion per molecule in the acid in the solution. Find out acid A and acid B. Which acid is called the king of chemicals? அப்படின்னு 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருக்கேன். 6th one, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் A ஆசிட் வந்து ஆசிட் A is HCl. ஏன்னா ஒரு இது வந்து மோனோபேசிக் ஆசிட், ஒரு ஹைட்ரஜன் அயானா ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆசிட் B வந்து பாத்தீங்கன்னா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், ஏன்னா இது 2 ஹைட்ரஜன் அயானா ஃபார்ம் பண்ணும். செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஏன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நம்மளால இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால சல்ஃபியூரிக் ஆசிட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th one, define aqua regia.
சோ இந்த क्वेश्चनக்கு தான் நம்ம என்ன எழுதணும்னா aqua regia அப்படினா என்னன்றதை நம்ம எழுதணும். சோ இது வந்து முன்ன பார்த்தோம் இல்லையா 14.1.4. சோ இந்த பேஜ் 14.1.4ல வந்து the metals like gold, silver not reactive with either HCl or HNO3, but the mixture of these two acids can dissolve gold. This mixture is called aqua regia. So இது வரைக்கும் second Roman letterல 7th questionக்கான answer. 7th question. Next question என்னன்னு பார்த்தோம்னா, இதுவே நம்ம புரிஞ்சு படிக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ நீங்க இந்த क्वेश्चंस மார்க் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட் மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். ஏ வந்து வாஷிங் சோடா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் ஸ்பாஞ்சி. வாஷிங் சோடா அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் க்ளோத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் சோடா வச்சு இதை கேக் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இதை வச்சு துணிகளை வந்து ப்ளீச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ பேக்கிங் சோடா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் ஸ்பாஞ்சி. செகண்ட் ஒன் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைட் ஹெமிஹைட்ரேட் இஸ் used in textile industry, bleaching purpose kaha use பண்றது. செகண்ட் ரோமன்ல 8th question கான ஆன்சர் இது. செகண்ட் ரோமன் லெட்டர்ல 9th question கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆசிட் அண்ட் பேஸ் சேர்றது தான் நியூட்ரலைஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ ஆசிட் அண்ட் பேசஸ் நியூட்ரலைஸ் ஈச் அதர் டு ஃபார்ம் கரஸ்பாண்டிங் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ ஆசிட் அண்ட் பேஸும் சேரும் போது டிஃபால்ட்டா சால்ட் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும். KOH அப்படிங்கிறது பேஸ், HCl வந்து ஆசிட். ஸோ இது ரெண்டும் சேரும் போது KCl இது வந்து சால்ட், பொட்டாசியம் குளோரைடுங்கிறது ஒரு சால்ட் பிளஸ் H2O வாட்டர். ஸோ பேஸும் ஆசிடும் சேரும் போது சால்ட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். The above reaction between a base and an acid is known as neutralization reaction. So இது 9th question கான ஆன்சர். So second Roman letter முடிஞ்சது. Next one. So answer in detail. Third Roman letter, answer in detail. Differentiate hydrate and anhydrous salts with examples. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா give the test to identify acids and bases. So ஆசிடும் பேஸையும் டெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆசிடா பேஸா தெரிஞ்சுக்க என்னென்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்றத எழுதணும். தேர்ட் ரோமன் லெட்டர் செகண்ட் क्वेश्चन. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 14.3 இங்க இருக்கு. சோ இதுல வந்து டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர், டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் ஃபினால்கலின். இங்க டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஆரம்பிக்கணும். டெஸ்ட் வித் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சு. ஸோ இது வரைக்கும் எழுதணும். எல்லோ இங்க் கலர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் எழுதணும். ஸோ நீங்க டேப்லெட் காலமும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னாவும் பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டேப்லெட் காலமும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். So A, B 14.3ல இருக்க A எழுதணும், B எழுதணும், C எழுதணும். செகண்ட் ரோமன் தேர்ட் ரோமன் லெட்டர்ல செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चन. தேர்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चन வந்து write any four uses of bases. So any four uses of bases. Bases வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு எழுதணும். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் வந்து 14.2.3 இருக்கு இல்லையா, யூசஸ் ஆஃப் பேசஸ். ஸோ இங்க 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அவங்களும் 4 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 14.2.3 இந்த க்ளோத்ஸ் வரைக்குமே தேர்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். 14.2.3ல இருந்து ஸ்டெயின் ஃப்ரம் கிளாத்ஸ் இது வரைக்கும் 14.2.3க்கான ஆன்சர். தேர்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்தோம். தேர்ட் ரோமன் லெட்டர்ல fourth question. Write any 5 uses of salt. Salt ஓட any 5 uses கேக்குறாங்க.
ஸோ சால்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எழுதுறோம். So types of salts, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா uses of salts இருக்கும். 14.5.5ல uses of salt, any 5 uses எழுதலாம். The common salt எழுதலாம், washing soda, baking soda. So ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் நீங்க எழுதலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கு இது வரைக்குமே ஸ்டாச்சுஸ் வரைக்குமே ஏதாவது எனி 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதலாம். இந்த 14.5.5ல இருந்து எனி 5 பாயிண்ட்ஸ் நீங்க தேர்ட் ரோமன் லெட்டர்ல 4th क्वेश्चनக்கான ஆன்சரா எழுதலாம். Third Roman letterல 5th question, sulfuric acid is called king of chemicals. Why is it called so? So இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஆன்சர்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். சோ அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு புக்லயே இருக்கும். யூசஸ் ஆஃப் ஆசிட்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். So sulfuric acid is 14.1.3ல இருக்கு. Sulfuric acid is called king of chemicals because it is used in the preparation of many other compounds. It is used in car batteries also. இந்த ஒரு பாயிண்ட் தான் அந்த டீடைலுக்கு ஆன்சரா வரும். So ரீசன் வந்து இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, டேக் அபவுட் 10 ml ஆஃப். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்டிவிட்டி 1க்கான ஆன்சர், take a burning candle near a bubble containing hydrogen gas. The flame goes off with a popping sound. This confirms that metal displays hydrogen gas from the dilute acid. Bubbles are formed as zinc reacts with HCl to form ZnCl and hydrogen gas is released. So hydrogen gas வந்து ரிலீஸ் ஆகும்போது பாப் சவுண்ட் வந்து கேட்கும், பாப்பிங் சவுண்ட் சொல்லுவாங்க, அது வந்து கேட்கும். ஆக்டிவிட்டி 2க்கான ஆன்சர், ஸோ இது வந்து கொஸ்டின், take solutions hydrochloric acid or sulfuric acid, fix 2 nails on a cork and place the cork in a 100 ml beaker. So ஒரு 100 ml beakerல வந்து sulfuric acid இல்லைன்னா hydrochloric acid எடுத்துட்டு 2 ஆணி, nails அப்படின்னா ஆணி, அதை வந்து எடுத்துக்க சொல்றாங்க. 2 nailஸையும் வந்து கனெக்ட் பண்ண சொல்றாங்க, 6 volt பேட்டரியோட கனெக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து சப்போஸ் some dilute HCl in the beaker, அந்த 100 ml beakerல ஊத்த சொல்றாங்க. switch on the current. Repeat the activity with the dilute H2SO4 glucose alcohol solutions. What do you observe now? Does the bulb glow in all cases? So எந்த கேஸ்ல வந்து பல்ப் எரியுது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ H2SO4 கான்சென்ட்ரேட்டட் ஊத்தும்போது பல்ப் எரியுதா, டைல்யூட் ஊத்தும்போது பல்ப் எரியுதா, குளுக்கோஸ் இல்லைன்னா சுகர் சொல்யூஷன் அந்த மாதிரி ஏதாவது ஊத்தும்போது பல்ப் எரியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, the bulb glows when the solution in the beaker is HCl or H2SO4 as they ionized into H plus ions, thus facilitating the flow of current. Both HCl and H2SO4 readily ionize to H plus and Cl minus and to H plus and SO4 minus in solution, then thus conduct electricity, letting the bulb glow, whereas glucose and alcohol do not ionize and hence the bulb doesn't glow. So current pass ஆகும்போது ஆசிட் வந்து ரெண்டா பிரியும், அயான்ஸா பிரிஞ்சு கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போவோம். அயான்ஸ் மட்டும் தான் வந்து கரண்ட்டை கேரி பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதனால அது வந்து கேரி பண்ணும். ஆனா ஆல்கஹாலோ இல்ல குளுக்கோஸ் சொல்யூஷனோ வந்து அயான்ஸா பிரியாததுனால அதால கரண்ட்டை கேரி பண்ண முடியாது. ஸோ ஆசிட்ல கரண்ட் பாஸ் ஆகுமா, குளுக்கோஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுமா, ஆல்கஹால்ல பாஸ் ஆகுமான்னு கேட்டா ஆசிட்ஸ்ல மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். Third activity, sample solution, litmus paper, indicators கொடுத்திருந்தாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ரெட்டா இருக்கும், phenolphthalein கலர்லெஸ், மெத்தில் ஆரஞ்சுல பிங்கா இருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ்ல என்ன ரியாக்ஷன் ரெட்டா மாறும், கலர்லெஸ், phenolphthalein கலர்லெஸ், மெத்தில் ஆரஞ்சுல பிங்க். நைட்ரிக் ஆசிட் வந்து ரெட்டா மாறும், ப்ளூ வந்து ரெட்டா மாறும், கலர்லெஸ்ஸா இருக்கும், phenolphthalein மெத்தில் ஆரஞ்சுல பிங்க். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆசிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும், அது என்ன ஆசிடா வேணா இருக்கலாம். ப்ளூ லிட்மஸ ரெட்டா மாத்தும், phenolphthalein கலர்லெஸ்ஸா இருக்கும், மெத்தில் ஆரஞ்சுல பிங்கா இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, ரெட் லிட்மஸ ப்ளூவா மாத்தும், ரெட் லிட்மஸ ப்ளூவா மாத்தும்.
ஓகே. சோ இது வந்து பினால்தலீனோட பிங்காவும் மெத்தில் ஆரஞ்சோட எல்லோவாவும் இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் வந்து ஒரு பேஸ் அப்படிங்கிறதுனால இதுவுமே ரெட் ப்ளூவா மாத்தும். ரெட் லிட்மஸ் ப்ளூவா மாத்தும். பினால்தலீனோட பிங்க்கும் மெத்தில் ஆரஞ்சோட எல்லோவும் கிரியேட் பண்ணும். சோ இது ரெண்டும் வந்து பேஸ். ஃபர்ஸ்ட் மூணும் வந்து ஆசிட். ஸோ ஆசிட் எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஃபோர்த் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர் salt, formula of an anhydrous salt, formula of hydrated salt, name of hydrated salt. Zinc sulfate இதோட ஃபார்முலா என்னன்னா ZnSO4. இதோட hydrated salt ஃபார்முலா வந்து ZnSO4.7H2O. சோ இந்த ஹைட்ரேட்டட் இது வந்து ZnSO4ங்கிறது zinc sulfate. அப்ப இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அது வந்து zinc sulfate heptahydrate. ஹெப்டானா 7 அப்படின்னு அர்த்தம். So heptahydrate அப்படின்னா water, hydrate H2O. Okay, zinc sulfate, heptahydrate. Magnesium chloride MgCl2 இதோட hydrated salt. Hydrated na water இருக்கிற salt MgCl2.6H2O. Magnesium chloride hexahydrate. Hexa அப்படின்னா 6 அர்த்தம். Iron 2 sulfate FeSO4. FeSO4.7H2O. இதுவும் iron 2 sulfate heptahydrate. Hepta means 7. Calcium chloride CaCl2. CaCl2.2H2O. Calcium chloride dihydrate. Fifth one, sodium thiosulfate Na2S2O3. So hydrated salt oda name வந்து Na2S2O3.5H2O. Sodium thiosulfate pentahydrate. Fifth activity kana answer, yes, this is the deposit of dissolved salts present in water. So activity என்னன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா புக்லயே இருக்கும். activity 5 னு கொடுத்திருப்பாங்க. இது activity 2, activity 3, activity 4, activity 5. Boil about 100 ml of groundwater in the vessel to dryness. அதாவது நார்மலா நம்ம வீட்டுல இருக்க கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி எல்லாம் ஆவி ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். After all the water get evaporated, எல்லா வாட்டரும் ஆவியானதுக்கு அப்புறம் observe the inner wall of the vessel. So wall of the vessel பார்த்தா white powdery-ஆ இருக்கும். Can you observe any deposit? This is the deposit of dissolved salts present in water அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து எஸ். ஸோ தண்ணி வந்து நீங்க நார்மலா கொதிக்க வைக்கும்போது தண்ணி காய வைக்கிற பாத்திரம் எப்ப பாத்தீங்கன்னாலும் எப்படி இருக்குன்னா ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அது என்னன்னா அந்த வாட்டர்ல இருக்க சால்ட்டோட கரை தான் அது. ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிச்சாச்சு. டீடைல் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு இப்ப சொல்றேன். டிஃபரன்ஷியேட் ஹைட்ரேட் அண்ட் anhydrous salts. Detail question the first question kana answer hydrated salt ko anhydrous salt kana difference கேட்டிருந்தாங்க. hydrated salt அப்படின்னா water content present. இப்போ உப்பு அம்மாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உப்பு வச்சிருக்க பாத்திரம் வந்து எப்பயுமே ஈரமாவே இருக்கும். எதனால அப்படின்னா அந்த உப்பு வந்து காத்துல இருக்க ஈரப்பதத்தை இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ அதுதான் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. anhydrous salt அப்படின்னா அதுல வந்து அது அதாவது தண்ணி இல்லாத anhydrous அப்படின்னா வித்தவுட் வாட்டர்னு அர்த்தம். அந்த ஈரப்பதம் இல்லாத உப்பு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஹைட்ரேட்டட் சால்ட்ல. anhydrousல நாட் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். செகண்ட் ஒன் வந்து these are known as hydrates and these are known as anhydrates. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஹைட்ரேட்டட் சால்ட் ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், anhydrous சால்ட் வந்து anhydrate அப்படின்னு சொல்லுவோம். Third one வந்து forms hydrates by absorbing water from air. So airல இருந்து water absorb பண்ணி வச்சுக்கும். It can absorb water from air. Anhydrous salt என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈரப்பதத்தை உறிஞ்ச முடியும். பட் வித்தவுட் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா anhydrous அப்படின்னு சொல்லுவோம். முடியாம இல்ல, அது முடியும், பட் அது ட்ரையா இருந்தா அது வந்து anhydrous அப்படின்னு சொல்லுவோம். Fourth one வந்து it contains water, doesn't contains water. So இது நமக்கு ஜெனரலா தெரியும். ஹைட்ரஸ்னா it contains water, anhydrous அப்படின்னா it doesn't contains water. Fifth point வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ இந்த சால்ட் நேம்ல ப்ளூ விட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். anhydrousக்கு எக்ஸாம்பிள் NaCl. நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லையா சமையலுக்கு, அந்த சால்ட் தான் NaCl. சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசிட் பேசஸ் அண்ட்
இந்த லெசனுக்கான புக் பேக் சால்வ்ஸ், இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துட்டோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.